வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்று நாம் பாலிட்டியில் அரசியல் அமைப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்று கான்ஸ்டியூஷன் பற்றி லக்ஷ்மிகாந்தில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசியல் அமைப்புங்கிறது என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோ ஒரு நாட்டையோ நிர்வகிக்கிற பொருட்டு, அதாவது அந்த அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்துடைய நிர்வாகத்தை சரிவர கொண்டு செல்வதற்கு தான் இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது எழுதப்பட்டது. ஸோ இதோடைய வரலாற்று பின்னணி லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய குரூப் எக்ஸாமுக்கெலாம் ரொம்ப பயன்படும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ முதலாவதாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி, ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் எப்போ இந்தியாவுக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தோம்னா 1600 வருவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு உள்ள இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க ஒரு ட்ரேடராக இருப்பாங்க, ஒரு வணிகராக அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபுல்லாக அவங்க அந்த ட்ரேடே அவங்களுடைய முதன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக குயின் எலிசபெத்துக்கிட்ட பட்டயம் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க. சார்ட்டர்னு சொல்லுவாங்க, பட்டயம் வாங்கியிருப்பாங்க. அடுத்து பியூராக ட்ரேடிங் ஃபங்க்ஷன் அவங்க அதையே ஒரு அப்டைனாக அதையே ஏற்றுக்கொள்ளி அதையே நடத்த பண்ணணுங்கிறதுக்காக திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறத 1765 வாங்கியிருப்பாங்க. இந்த திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறது சிவில் ஜஸ்டிஸ் அண்ட் ரெவென்யூவோட ரைட்ஸை அதில் கொடுக்குற மாதிரி திவானி ரைட்ஸுன்னு சொல்லுவாங்க. அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. 1765. பர்பஸ் என்ன? பியூர்லி ட்ரேடிங் ஃபங்க்ஷன் பர்பஸ்க்காக தான் அதை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி திவானி ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதுபோக இந்தியாவையும் அவங்க ஃபுல்லாக எப்போ ஆக்குபை பண்ணாங்க அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 1858 சிப்பாய் முட்னி 1857 முடிஞ்சிருக்கும். ஸோ 1858 கவர்னன்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்களா, அவங்களே டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோடைய பேசிக்ஸ். அதுபோக இப்போ இந்த 1947 1947 வரையும் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா, அந்த 1858 ஸ்டார்ட் பண்ண அந்த அவங்களுடைய ஆதிக்கம் 1947 வரையும் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோக இன்னும் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாம் கவர்மெண்ட்டோட ஃபுல் ஃபங்க்ஷனும் பிரிட்டிஷுக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இந்த பிரிட்டிஷுக்கிட்டேருந்து நமக்கு தனியாக ஒரு நாடு வேணும், நம்ம அவங்கள்ட்ட பிரிஞ்சு வரணுங்கும்போது அப்போ தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் மக்களை எப்படி நீங்கள் நிர்வகிப்பீங்க, உங்களால் அது முடியாது. அப்படிங்கும்போது அதுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தேவை, அரசியலமைப்பு. அது மூலியமாக நாங்கள் நாட்டை இந்த மாதிரிலாம் நிர்வகிப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு காட்டுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்குமெண்ட்னே சொல்லலாம். அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை வேணும்னு ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார் அப்படின்னா எம்என் ராய் அப்படிங்கிறது 1934 சொல்லியிருப்பார். இப்போ நமக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் நீடட் அப்படிங்கிறத அவர் முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த விஷயத்தை அவங்க எல்லாம் ஏற்றுட்டு, அதுபோக இந்த கான்ஸ்டியூஷன் வேணும் இல்லையா, இந்த கான்ஸ்டியூஷனுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1946 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். டிசம்பர் 9 ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது குழு. இந்த குழு மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் கொண்டுக்கிட்டு வரலாம், எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அரசியல் அமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் மூலியமாக அந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. வரைவு குழு மூலியமாக
வந்து இந்த அரசியலமைப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இந்த அரசியலமைப்பு நமக்கு படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 26, 1950 இந்த கான்ஸ்டியூஷனை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் நம்ம இந்த ஆங்கிலேயர்களுடைய கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுடைய பாதி கான்ஸ்டியூஷனில் இடம்பெற்றிருக்கோம். பாதி அமைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு 200 வருடங்களாக வந்து ஆங்கிலேய ஆட்சியின் கீழே இருந்ததுனால அவங்க பயன்படுத்திய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இதுக்கெல்லாம் நாம் வந்து பழக்கமாயிருப்போம். ஸோ அப்போ அதை பயன்படுத்தி அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்புலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதிபலிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். ஸோ இதுபோல் மேலும் வீடியோக்களுக்கு, காணொலிகளுக்கு சன்சி IAS அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.